இப்போ தான் அந்த கொஸ்டினை எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க? இது கன்டினியூஸ் அட் x இஸ் ஈக்குவல் டூ 5 ஆன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ, இங்க வந்து x இஸ் ஈக்குவல் டூ நாட் x ஈக்குவல் டூ 5ன்னு குடுக்கும்போது, உங்க ஃபங்ஷன் x வேல்யூ வந்து xkயா இருக்கு. x நாட் ஈக்குவல் டூ 5யா இருக்கும்போது, x ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை x மைனஸ் 5ன்னு இருக்கு. ஸோ, நம்ம ஃபங்ஷன் x இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் கிடைக்குது. அது f2ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் k யோட வேல்யூ. இது F1 Fன்னு சொல்லும்போது 5 எடுக்காத டொமைன்ல 5 தவிர மத்த எல்லா இடத்துலயும் உங்க ஃபங்ஷன் என்னவா இருக்கும்னா, அது F1 மட்டும் தான் இருக்கும். ஸோ, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா சேமா தான் இருக்கும். ஸோ, அதனால ஏன்னா இங்க ஒரே ஒரு ஃபங்ஷன் தானே இருக்கு. ஸோ, அதனால டைரக்ட்டா நம்ம லிமிட் x டெண்ட்ஸ் டூ 5ன்னே போட்டுறலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இங்க ஈக்குவலா தான் இருக்கும். இதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இந்த லிமிட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ, x ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை x மைனஸ் 5. இப்போ இது ஒரு 2 டிகிரி பாலினாமியல். இது வந்து 1 டிகிரி பாலினாமியல். பாலினாமியல் டிகிரிலாம் எல்லாமே கன்டினியூஸ் தான். எவ்ரிவேர் தான். எவ்ரிவேர் கன்டினியூஸ் தான். ஸோ, அதனால டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வரலாம். ஸோ, இத சப்ஸ்டிடியூஷன் பண்ணா 25 டிவைடட் பை 25 5 மைனஸ் 5ன்னு கிடைக்குது. ஸோ, இது 0/0 ஃபார்மேட்ல கிடைக்குது. ஸோ, இது வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்முலா கிடைக்குது. இன்டிட்டர்மினன்ட் ஃபார்முலா கிடைக்குது. ஸோ, அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இப்போ மேல இருக்க நியூமரேட்டர் வேல்யூ ஏதாவது மாத்தணும். இல்ல டினாமினேட்டர் வேல்யூ ஏதாவது மாத்தி, ஆ டினாமினேட்டர் வேல்யூவ மாத்துறதுனால இங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா டினாமினேட்டர் வேல்யூவ மாத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ, நியூமரேட்டர்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ, அப்படி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இங்க x ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்ன்னு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் தெரியும்ல. x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் எப்படி எழுதுறான்னா, x பிளஸ் aa x மைனஸ் aன்னு எழுதுறான்ல. ஸோ, இந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கறனால, நான் வந்து என்ன பண்றேன், இப்படி எடுத்துட்டு போறேன். ஸோ, x பிளஸ் aa அதாவது x பிளஸ் 5a x மைனஸ் 5ன்னு எழுதிப்பேன். ஸோ, டினாமினேட்டர் வேல்யூ வந்து அந்த x இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லும்போது, அந்த வேல்யூவ அத அப்படியே தூக்கிடுறேன். இதுவரைக்கும் நீங்க கொஸ்டின்ல பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேல இருக்க வேல்யூவும், கீழ இருக்க வேல்யூவும் 0 ஆகுதா? அவன வந்து அப்படியே ரிமூவ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு வேல பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ, அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால x மைனஸ் a அப்படின்னு சொல்லும்போது, x இஸ் ஈக்குவல் டூ 5 போடும்போது, இவன் கேன்சல் பண்ணிருவோம். அப்படி கேன்சல் பண்ணோம்னா, மீதி இருக்கிறவன் x பிளஸ் 5 தான். அப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது லிமிட்லேருந்து. அப்ப எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, இது வந்து 1 டிகிரி பாலினாமியல்னால நம்ம டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் போடலாம். ஸோ, 5 பிளஸ் 5 உங்களுக்கு 10ன்னு கிடைக்குது. இதுதான் உங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கான வேல்யூ. ஓகேவா? ஸோ, இது ஈக்குவலா தான் இருக்கு ஆப்வியஸா. ஸோ, இப்போ நமக்கு வந்து கிடைச்ச வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு கிடைச்ச வேல்யூ. ஓகேவா? ஸோ, எஃப் ஆஃப் 5ன்னு குடுக்கும்போது, இங்க இன்புட் என்னவோ 5 தானப்பா? சாரி. அதனால எஃப் ஆஃப் 5ன்னு குடுக்கும்போது எனக்கு கேன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு தெரியும் கன்டினியூட்டினா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? ஸோ, அதனால இப்படி நான் ஈக்குவலா எழுதிக்கிட்டேன். எழுதிக்கிட்டு தென் அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், k இஸ் ஈக்குவல் டூ யோட வேல்யூ இங்க எழுதிருவேன். அதோட உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 கிடைச்சுச்சு. இதுதான் உங்களோட k யோட வேல்யூ. ஓகேவா? ஸோ, இந்த பாயிண்ட்ல k இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு போட்டோம்னா, அந்த ஃபங்ஷன் வந்து கன்டினியூஸா இருக்கும். அட் த பாயிண்ட் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு உள்ள பாயிண்ட்ல. ஓகேவா? ஸோ, இந்த மாரி உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வந்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே முடிச்சிடலாம். வித்தின் 2 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 31 நானே உங்களுக்கு கொஸ்டின டிஃபைன் பண்றேன். என்னன்னா, f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு x ஸ்கொயர் மைனஸ் aa இத ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை x மைனஸ் aa. இங்க வந்து ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ வந்து என்ன குடுக்கலாம்? kன்னு வச்சுக்கிறேன். இங்க வந்து x இஸ் நாட் ஈக்குவல் டூ aa, x இஸ் ஈக்குவல் டூ a. இப்போ அட் x இஸ் ஈக்குவல் டூ aல இது
இந்த ஃபங்ஷன் கன்டினியூஸா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? இப்போ 32வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஓகேங்களா?